இங்க பாரு, நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த குழந்தை ப்ளீஸ் நமக்கு வேண்டாம். எப்படி கார்த்திக், எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? உன் மனசு என்ன கல்லா? ஆமா, என்ன சொன்ன? நான் டாக்ஸிக்கா இருக்கனா? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? நீ எவ்வளவு சுயநலமா இருந்திருக்க கார்த்திக். உனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம், உன் சொகுசு முக்கியம். அதுக்காக நீ எவ்வளவு கடன் வாங்கியிருக்க? அத பத்தி நான் கேட்டா நீ சண்டை போடுற. உன் பிசினஸ்ல நீ கொஞ்சமாவது வெளிப்படையா இருந்தியா? உன்னோட பர்சனல் லைஃப்லயும் நீ நேர்மையா இல்ல, உன் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் நீ நேர்மையா இல்ல. உன் பிஏ ஒருத்தி இருந்தாலே ஜாஸ்மின், அவ கூட நீ போட்ட ஆட்டோலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏய், பைத்திய மாதிரி பேசாதடி. லூசு மாதிரி. அவளுக்கும் எனக்கும் பிசினஸ தாண்டி எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாதுங்க. இங்க பாரு, அவளுக்கு என் மேல சின்னதா ஒரு கிரஷ் இருந்தது. ஆனா நான் ஒத்து வராதுன்னு அத நான் எப்பவோ சொல்லிட்டேன்டி. தோ வரேன். ஆரம்பிக்கலாமா? என்னத்த? காலை கட்டு. ஏய், என்னடா பண்ற? இந்த காலை கொடு. ஏய், நீ எதுக்குடா இதெல்லாம் பண்ற? நீ வண்டியில ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்தா உன் கால் வலிக்கும்னு மாறன் தான் சொல்லுச்சு. இந்த எண்ணெய போட்டு வலிச்சு விட்டேன்னு வச்சுக்கேன், கால் வலி எல்லாம் பறந்து போயிடும். நீ கால் வலி அதெல்லாம் பரவாயில்ல. நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? எனக்கு வலிலாம் ஒண்ணும் இல்லடா. டேய் கத்தி, சொல்லுப்பா. உங்க அப்பா அம்மாலாம் எங்கடா இருக்காங்க? அப்பா பிறந்த 3 நாளையே தவறிட்டாரு. எனக்கு அம்மா மட்டும்தான், அதுதான் என்ன வளர்த்துச்சு. நான் வேற உயரம் ரொம்ப கம்மியா இருப்பேனா, எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஏன்பா, நான் இப்படி பிறந்தது ஏன் தப்பா என்ன? இல்லப்பா, ஆளுக்கு என்ன தலையிலேயே அடிப்பாங்க. எல்லாரும் என்னை விட வளர்த்தியா இருப்பாங்களா, அவங்கள திருப்பி அடிக்கிறதுக்கு கூட பயம். என்னை பத்தி கவலைப்பட்டு கவலைப்பட்டு எங்க அம்மாவும் போயிடுச்சு. எல்லாரும் என்கிட்ட இருக்க குறையதான் பார்த்தாங்க. ஆனா என் அம்மா இருக்குல்ல, எனக்கு என்ன குறை, நான் என்ன கலர் எதையும் பார்க்கல. முழுக்க முழுக்க பாசத்தை மட்டும்தான் காட்டும். எங்க அம்மாவுக்கு அப்புறம் உன் புள்ள மாறன் தான் என்ன அந்த மாதிரி பார்த்துச்சு. டேய், நீயும் என் புள்ளதான்டா. உனக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு. அது அது வந்து உன்னை நம்ம கடையிலே உட்கார வச்சு நானே உனக்கு தொழில் கத்து கொடுத்து ஆளாக்கி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். சரியா? டேய், ஏண்டா ஏண்டா அழற? டேய் கத்தி, ஏய் அழாதரா கத்தி, அழாத. உட்கார். மாற ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஏன்னா அது உன் வளர்ப்புல. டேய், என்ன அழுதுட்டு இருக்கியா? ஏண்டா என்னாச்சு? நீதான் இவனை அழ வச்சிட்டு இருக்கியா? சும்மா இருக்க மாட்டியா? ஏண்டா அழுற? கண்ணத்தோட முதல்ல அழாதடா. இங்க பாரு, நீ எப்பவும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு எல்லாரையும் கலாச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியா ஓடிக்கிட்டே இருந்ததா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அழாதடா கண்ணத்தோட, நாங்களாம் இருக்கோம்ல. அழாத, சிரி. பாரு, இப்ப எவ்வளவு அழகா இருக்க. சிரிச்சுக்கிட்டே இருடா, சந்தோஷமா இரு. நான் சொல்லுனா. டேய், நாங்க இருக்கோம்டா, கவலைப்படாதடா. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா. பிருந்தா, நம்ம கூட இப்ப அண்ணன் இல்ல,
கண்மணியும் கிடையாதுன்னு ஃபீல் பண்ணாத. உனக்கு அண்ணனா இல்ல கண்மணியா இல்ல அம்மாவா இல்ல அப்பாவா, உனக்கு நான் இருக்கேன். உனக்கு நானும் எனக்கு நீயும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். நாமெல்லாம் ஒரே வயித்துல பிறந்து ஒரே குடும்பத்துல வாக்கப்பட்டு வந்திருக்கோண்டி. இது எல்லாருக்கும் கிடைக்காது. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச குடுப்பனை. இந்தா. பிருந்தா, நமக்குள்ள எப்பவுமே எந்த ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது. மனசுல என்ன கவலை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. கவலைய மறைச்சு வைக்க வைக்க அது மிகப்பெரிய காயத்தை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் அது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு நம்ம நிம்மதியவே கெடுத்துரும். இந்தடா இன்னொரு வாய். அவ்வளவுதான் அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அண்ணன் கூட இருந்தா எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணுவ. நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம 3 பேருமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்போம்ல. நீ நான் கண்மணிலாம் அந்த மாதிரி என்கிட்ட எப்பவுமே பேசலாமே. அப்போ உனக்கு என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணல. சரி பரவாயில்ல, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லு. அக்கா ஏ சரி சரி, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. அக்கா ஃபலிமா, என் குட்டி தங்கச்சி அம்மாவாக போறா. 7 வருஷம் கழிச்சு நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கிற நல்ல செய்தி இது. பிருந்தா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். பிருந்தா, இது என்ன அழற விஷயமா? இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம், எவ்வளவு நல்ல விஷயம். இது நீ உடனே எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிருக்கணும்ல. ஆமா, உன் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு ஊரையே 2 ஆக்கி இருப்பான். நீ சொன்னியா இல்லையா? கார்த்தி, கார்த்தி, என்ன என்ன பிருந்தா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? சந்தோஷமான விஷயம் தானே. கார்த்தியை கூப்பிடுற, அவன் சந்தோஷப்படுவான். எல்லார்கிட்டயும் சொல்லலாம். உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை? இங்க பாரு, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். முன்ன மாதிரி நீங்க சந்தோஷமாவே இல்ல. விலகி விலகி இருக்கீங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க.